எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் வந்து 2 விதமான நபர்களை வந்து நான் பார்க்க முடியும். அதாவது செய்யாத தப்புக்கு வந்து தண்டனையை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி தப்பே செஞ்சாலும் வந்து ஈஸியாக வந்து அதிலேருந்து வெளியே வந்து தப்பிச்சுக்கிறவங்க. இந்த கலிகாலத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடைபெறத வந்து நான் பார்க்க முடியுது. எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு வகையில் சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு வரைக்கும் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லா தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து வெளியே நல்லா சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு சில சமயங்களில் தப்பே பண்ணாமல் ஜெயிலுக்கு போனாலும் வந்து பெரிய லெவலில் பாதிப்பு வராமல் வந்து வெளியே வரதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எதனால் நடக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ, யாருடைய ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி இந்த 2 விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த 2 விஷயங்களில் வந்து லக்னாதிபதி நல்லா உச்சமாக இருக்கிறார், லக்னம் வந்து நல்லா வலுவார், சுபகிரகங்களோட பார்வையில், குருவோட பார்வையில், சுக்கிரனோட பார்வையில் இருக்குன்னா, அவர்கள் தவறுகளே செய்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா, அது வெளியே தெரியாத மாதிரி வந்து நல்லா கௌரவமாக வந்து இருந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த லக்னாதிபதி இது எல்லாமே 2 வீக்காக இருந்து, அவர் வந்து எவ்வளோ தான் நல்லவராக இருந்தாலும் சரி, சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் வந்து பெரிய லெவலில் வந்து சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நிறையாவே இருக்குது. அதனால் வந்து யாரோட ஜாதகத்துலலாம் வந்து லக்னாதிபதி ரொம்ப பலவீனமாக இருக்கோ, அந்த லக்னாதிபதியோடைய அதோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த கோவில்களுக்கோ இல்லைனா வந்து முறைப்படி பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து விலக்கு பெறலாம். லக்னாதிபதி லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார், பகைவரோடு சேர்ந்துருக்கிறார், அஸ்தமனம் ஆகிட்டார். இந்த மாதிரி டைம் வரப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க எடுக்கிற டிசிஷன் இந்த சரி மற்றவங்களால் வந்து ஈஸியாக வந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிறான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் வந்து அவங்க மிகவும் வந்து ஒரு கவனக்குறைவாக இல்லாமல் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக இருக்குது. அதுலேருந்து வெளியவே வர முடியாத மாதிரியான சூழ்நிலைக்கு வந்து அவர்கள் தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது.